எபிசோட் 1. கல்லூரி படிக்கும் மாணவி ஒருவள் கையில் பிரெக்னன்சி கிட்டோடு பாத்ரூமில் இருக்க அதில் தெரிந்த 2 சிவப்பு கோடுகளை பார்க்க வேதனையும் சந்தோஷமும் ஒரு சேர அந்த பெண்ணுக்கு கிடைத்தது. உடனடியாக மொபைலை எடுத்தவள் வேகமாக அவனுக்கு அழைத்தாள். சரண், உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நம்ம காலேஜுக்கு வெளியே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. தகவலை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள். அடுத்த 15 நிமிடத்தில் அவளை பார்ப்பதற்காக கல்லூரிக்கு வெளியே சாலையை கடந்து அவன் வந்திடும் நேரத்தில் ஒரு கார் சீறி பாய்ந்தது. வந்த வேகத்தில் அவனை ஆக்சிடென்ட் செய்தது. பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் விழுந்தவனின் முகம் சிவந்து போயிருக்க, சரண்! தொண்டை நரம்புகள் வெடிக்கும் அளவு கத்தியவள் வேகமாக ஓடி வந்தாள். சரண், சரண், ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு சரண், உனக்கு ஒன்னும் ஆகாது. சரண், என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு சரண். அவன் தலையை தன் மடியில் ஏந்தி அப்பெண் கதறி அழ, அப்போது ஆக்சிடென்ட் செய்த காரில் இருந்து அவளின் தந்தை இறங்கினார். சரண், நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், உனக்கு ஒன்னும் ஆகாது. உயிர் பிரியும் தருவாயில் அவள் சொல்ல வந்த செய்தியை தெரிந்து கொள்ள ஆசை கொண்டவன் அவள் கன்னத்தில் ரத்தம் படிந்த கரத்தை பதித்தான். குட் நியூஸ் என்னன்னு சொல்ல. வாயை திறந்து பதில் சொல்லாது அவன் கரத்தை பிடித்து தன் வயிற்றில் பதித்தாள். அப்போது, நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிறவன் உன்னை காதலிச்சதுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிடுச்சு, வா போலாம். தன் மகளின் பின்னங்கூந்தலை பற்றி தன்னோடு இழுத்து சென்றார் ஷர்மா. வலியுடன் அவள் திரும்பி பார்க்கையில் அவன் இதழ்களில் புன்னகையே தோன்றியது. அவள் சொல்ல வந்த நல்ல செய்தியை புரிந்து கொண்டான் போலும். சரண், சரண்! நிகழ்வுகள் புகையாக காற்றோடு கரைந்திட அடித்து பிடித்து எழுந்தாள் அவள். 7 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் இப்போதும் அவளை வாட்டியது. லைஃபோட லாஸ்ட் மினிட்ல நீ சிரிச்ச சிரிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு சரண். உள்ளங்கையில் முகத்தை புதைத்து நிகழ்காலத்திற்கு தன்னை தயார்படுத்தியவள் தன் தந்தையோடு பிசினஸ் பார்ட்டிக்கு தயாரானாள். ஹோட்டல் ஆஃப் பாரடைஸ், அந்த லக்ஸூரியஸான ஹோட்டலில் தன் தந்தையோடு கால் எடுத்து வைக்கும் போது அவள் தோழி ஹீரா ஓடி வந்து அவளை கட்டி அணைத்தாள். அகஸ்தி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா வா. குஷியோடு தோழியின் கரம் கோர்த்து அவளை இழுத்து போக பார்த்தாள். ஆனால் அகஸ்தியின் இன்னொரு கரத்தை ஷர்மா பிடித்து இழுத்தார். ஹீரா, இது பிசினஸ் பார்ட்டி. அகஸ்தி தனியா இருந்தா தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். பிசினஸ் சம்பந்தமா தான் நான் வந்திருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே வச்சுக்கோங்க. கடுமையான வார்த்தைகளால் சொல்லிவிட்டு தன் மகளை இழுத்து கொண்டு சென்று விட்டார் ஷர்மா. இதுதான் வழக்கம் என்பதால் ஹீரா பெரிதும் பாதிக்கப்படவில்லை. அதே நேரம் அவள் மொபைலில் அவள் தோழனுக்கு அழைப்பு விடுத்தாள். ஏய், வந்துட்டியா தரன்? ஆன் தி வே ஹீரா. அடுத்த 5 நிமிடத்தில் போர்ஷ் கார் ஒன்று அந்த ஹோட்டலுக்கு முன்பு வந்து நிற்க, அதிலிருந்து 27 வயதுமிக்க ஆடவனும் அவனோடு ஒரு சிறுவனும் ஒரு பெண்ணும் இறங்கினர். பயோகேஸ் சம்பந்தமான ப்ராஜெக்ட் விஷயமாகத்தான் ஹீராவின் தந்தை இப்படி ஒரு பார்ட்டிக்கு 2 சாம்ராஜ்யத்தை இன்வைட் செய்திருந்தார். ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு எவ்வளவு ஸ்பெஷலான டேன்னு தெரியுமா? இந்த உலகமே இருள்ல மூழ்கினாலும் எதிரெதிர் முனையில இருக்கிற தாரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் ஷர்மா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சிஇஓஸ் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த ரூல் இப்ப சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் விஷயமா 2 பெரிய சாம்ராஜ்யம் மோத போறாங்க. 2 குடும்பத்தையும் நான் மனசார வரவேற்கிறேன். ஹீராவின் தந்தை இவ்வாறு ஸ்பீச் கொடுக்க பயோகேஸ் ப்ராஜெக்ட் திட்டத்திற்கான வேலைகள் நடைபெற்றது. ரிசல்ட் அரை மணி நேரத்தில் சொல்லப்படுவதாக அனௌன்ஸ் ஆகியிருந்த காரணத்தினால் ஹீராவின் தந்தை 2 குடும்பத்துக்கும் பொதுவாக பேச்சை தொடங்கினார். தாரா மேம் அண்ட் ஷர்மா சார், உங்க 2 குடும்பமும் இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலி.
அதோட உங்க 2 பேருக்கும் வாரிசு இருக்கிறாங்க. அவர் வார்த்தையை இழுக்க அதை புரிந்து கொண்ட சர்மாவுக்கு சுள்ளென்ற கோபம் உருவானது. இந்த பார்ட்டியோட ஆர்கனைசருக்கு சம்மதம் பேச என்ன ரைட்ஸ் இருக்கு? எகத்தாளமாய் கேட்டவரோ யாருமில்லாமல் தனியாக டேபிளில் அமர்ந்திருக்கும் தன் மகளை பார்த்தார். முகத்தில் எந்தவித உணர்வும் இன்றி உயிரில்லா ஜடமாக அமர்ந்திருந்தாள் அவள். இல்ல, 2 குடும்பமும் சம்மந்தம் வச்சுக்கிட்டா இந்த இண்டஸ்ட்ரியில உங்களை எதிர்க்க யாருமே இருக்க முடியாது. அதான் நாங்க வந்திருக்கிறது பிசினஸ் பார்ட்டிக்கு, சம்மந்தம் பண்ற சுயம்வரத்துக்கு இல்ல. அப்படித்தானே தாரா மேம்? கண்டிப்பா பிசினஸ் பார்ட்டில சம்பந்தம் பேசுறது சரியில்லை. சர்மா சார் அவரோட பொண்ணுக்கு எப்போ சுயம்வரம் நடத்துறாரோ அப்ப இத பத்தி பேசுறது கரெக்டா இருக்கும். அப்படித்தானே சர்மா சார்? இதற்கு மேல் இங்கிருந்தால் தன்னுடைய தலை உருளும் என்பதால் ஹீராவின் தந்தை அங்கிருந்து எஸ் ஆகிவிட்டார். ஆனால் தாரா பேசியது ஷர்மாவின் கோபத்துக்கு தூபம் போட்டுவிட்டது. பை தி வே, என் பொண்ணுக்கு சுயம்வரம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு பையன் இருக்கிறானா? பையனா? பேரனே இருக்கான். புன்னகைக்கு இடையில் கூறியவர் தூரத்தில் நின்றிருந்த தன் மகனையும் தன் பேரனையும் அழைத்தார். He is my son, தீவதரன். He is my grandson, வஸ்திரன். தன் குடும்பமான இருவரையும் அறிமுகப்படுத்தினார். ஒப்புதலுக்காக அவர்களோடு அறிமுகமாகிக் கொண்டார் ஷர்மா. உங்க பையனை பார்த்தா 27, 28 வயசுதான் இருக்கும்னு தோணுது. ஆனா அதுக்குள்ள அவருக்கே ஒரு பையனா? இதுவரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு மகனும் பேரனும் இருக்கிற விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க போலயே. கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவனையா என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசியிருக்கான் அந்த இடியட்? இட்ஸ் வெரி ஃபன்னி. ஏதோ காமெடியை கேட்டது போல் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார் ஷர்மா. அப்போதும் தாரா இருந்த இடம் கருதி அமைதியான மனநிலையில் புன்னகை முகமாகவே இருந்தார். அகஸ்தி எழுந்து ரெஸ்ட் ரூம் செல்ல அப்போது தீவதரனின் கரத்தை பிடித்து நின்றிருந்த வஸ்திரன், டாடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். பிடித்திருந்த தந்தையின் கரத்தை உருவி விட்டு ஓடிவிட்டான். ஆமா தம்பி, உங்க வைஃப் எங்க? அவனுக்கு வைஃப் இல்ல, அவன் சிங்கிள் பேரண்ட். தாரா மேம், நான் உங்ககிட்ட கேட்கல, உங்க பையன் கிட்ட தான் கேட்டேன். ஏன் அவருக்கு வாய் இல்லையா, இல்ல அவருக்கு பேச தெரியாதா? நக்கலாக ஷர்மா பேச தீவதரன் கட்டுப்படுத்திய கோபத்தில் கைமுஷ்டியை முறுக்கிக் கொண்டு நின்றிருந்தான். லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் மிரரில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள், அகஸ்தி, என்ன வாழ்க்கை இது? யாருக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்க? வெளியில சந்தோஷமா நடிக்கிற இந்த வாழ்க்கை உனக்கு தேவைதானா? மிரரில் தெரிந்த அவளின் பிம்பமே இவ்வாறு கேட்க சட்டென்று தண்ணீரால் தன் முகத்தை அடித்தாள். நான் வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதுக்காக மட்டும்தான் என்னோட இந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உள்ளுக்குள் நொறுங்கி போயிருந்தவள் தன்னையே தேற்றிக்கொண்டு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் வந்தாள். அப்போது தோழியை தேடி மூச்சு வாங்க ஹீரா வந்து நின்றாள். அகஸ்தி, பிசினஸ் பார்ட்டிக்காக தான் உங்க அப்பாவை நாங்க இன்வைட் பண்ணிருந்தோம். ஆனா அவரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிடுவாரு போல. தயவு செஞ்சு வந்து உங்க அப்பாவை தடுத்து நிறுத்து. என்னால முடியாது ஹீரா, நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? தப்பு பண்றவங்கள நாம தான் திருத்தணும். சிறுவனின் குரல் கேட்டு இரு பெண்களும் ஒரு சேர திரும்பினர். சுவற்றில் சாய்ந்து காலை மடக்கி பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து படு ஜோராக நின்றிருந்தான். ஹேய் குட்டி பையா, பெரியவங்க பேசும்போது இடையில பேசக்கூடாதுன்னு மேனஸ் தெரியாதா? உங்களுக்கு மேனஸ் இருக்கா? சுத்தி யாராவது இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்காம பேசினது உங்க தப்பு. அவன் குரல் அகஸ்தியின் மனதை காந்தமாக ஈர்க்க அந்த குட்டி பையனுக்கு இணையாக முட்டியிட்டு அமர்ந்து அச்சிறுவனின் கன்னத்தை தன் கையால் ஏந்தினாள். குட்டி பையா, இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு திமிரு? இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம்? மேற்கொண்டு தன் தோழியை பேச விடாது அகஸ்தி திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். தானாக ஹீராவின் வாய் மூடிவிட வார்த்தையை முழுங்கி விட்டாள். உன் பேர் என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது அகஸ்தியின் கையை தட்டிவிட்டு ஓடியே விட்டான் அச்சிறுவன். ஓடும் அந்த குழந்தையை ஏக்கத்துடன் பார்த்தவள், அந்த குட்டி பையன் யாரு? ஐ திங்க் தாரா மேமோட பேரன்னு நினைக்கிறேன். அகஸ்தி தரையை விட்டு எழுந்து நிற்க அவள் விழிகள் கலங்கி இருப்பதை கண்டு ஹீரா அதிர்ச்சியுற்றாள். ஏய் அகஸ்தி, என்னாச்சு? ஏன் உன்னோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு?
அகஸ்தி, 7 வருஷத்துக்கு முன்னால நடந்தத இன்னும் நீ மறக்கலையா? இன்னும் கூட நீ அவனைத்தான் நினைச்சிட்டு இருக்கியா? தீர்க்கப்படாத துக்கத்தின் காரணமாக வலது கண்ணிலிருந்து கண்ணீர் கன்னம் தாண்டியது. உணர்ச்சிகளை அவள் முகம் பிரதிபலிக்கவில்லை என்றாலும் விழிகளே இருள் நிறைந்த பக்கத்தின் வலியை தெரியப்படுத்தியது. மறந்துட்டேன் நினைக்கிறியா? அதே நேரம் அந்த பிசினஸ் பார்ட்டி முடிந்திருக்க கிளம்பும் தருவாயில் தீவதரன் காரின் மிரரில் தன் முகத்தை பார்க்க கசந்த புன்னகையொன்று அவன் இதழ்களில் வெளிப்பட்டது.